படித்து விட்டோம், பட்டங்கள் பெற்றிருக்கிறோம், அல்லது ஓரளவு வசதியோடு இருக்கிறோம் என்கிற காரணத்தினாலே திருமணம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு அந்த கணவனுடைய படிப்பில் கொஞ்சம் குறைவு இருந்தாலோ அல்லது அதே அளவிலான பட்டங்களை பெற்றிருந்தாலும் கல்வி அறிவில் மனைவியை விட சற்று குறைவாக கணவன் தென்பட்டாலோ ஏதோ ஒரு நிலையில் கணவனை துச்சமாக என்று சொல்லுவதை விட எந்த அளவிற்கு மரியாதையும் கண்ணியமும் தரப்பட வேண்டுமோ அந்த நிலையிலிருந்து கீழாகி போய் கணவனுக்கு செய்யப்படக்கூடிய மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே போய் குடும்பத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய சில பிள்ளைகள் தங்களுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றிக் கொள்ளுகிற காரணத்தினாலே. நான் எல்லா குடும்பத்து பிள்ளைகளையும் சொல்லவில்லை. பெண்களாகவே முன்வந்து விவாகரத்து கேட்கக்கூடிய குழா என்கிற நிகழ்வுகள் இன்றைக்கு அதிகமாக போவதற்கு காரணம் என்ன? அப்படி சிலிர்த்தெடுகிற போது பெற்றோர்களுடைய கடமை தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்கு எப்படிப்பட்ட உபதேசங்களை வழங்கி வழிகாட்ட வேண்டும் என்கின்ற நெறிமுறை இருக்கிறதோ அதிலிருந்து தவறிவிடுகிறோமா என்கிற குற்ற உணர்வும் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டுவது நம்முடைய கடமை. ஒரு குடும்பத்தில் சில வருத்தங்கள் வரலாம், சில கருத்து வேறுபாடுகள் வரலாம், அது இல்லாத குடும்பமே கிடையாது. அப்படி வருகிற போது எப்படி ஆரோக்கியமான நிலைப்பாட்டில் நின்று அதனை சரி செய்ய வேண்டும் என்று நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய கடமை பெரியவர்களுக்கு இருக்கிறது. அந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதிலே எங்கே எல்லாம் தவறிவிடுகிறோமோ, ஒருவேளை பிள்ளையை பெற்ற அந்த பெண்ணை பெற்ற பாசத்தின் காரணத்தினாலே பெண் பக்கமாகவே நிலைத்து நின்று வாதாடக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். தன்னுடைய பெண்ணாக இருந்தாலும் அது பேசுவது தவறு, அது செயல்படுத்துவது தவறு என்று சொல்லி கண்டிக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அது எண்ணிக்கையில் குறைவு. தானே பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒழுக்க நிலைப்பாட்டை மனதிலே ஆட பதிய வைத்து குடும்ப வாழ்வியலை சரிவர செய்யக்கூடிய பாங்கு எங்கே இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் அமைதி நிலவும். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லம் செல்லுகிறார். தான் பெற்றெடுத்த அருமை மகளார், என்னுடைய ஈரக்குரல் ஈரக்குலை என்று அந்த பாசத்தினுடைய பரவசத்தில் பலமுறை சொல்லி காட்டிய பெருமானார் அவர்களுடைய மகளார் உள்ளே சென்று கேட்கிறார்கள், மருமகன் எங்கே என்று. உள்ளே சென்றவுடன் நம்முடைய மகளை பார்த்து கேட்போம் அல்லவா, மாப்பிள்ளை எங்கம்மா என்று. அதே போல கேட்கிறார்கள் பெருமானார். சாதாரணமாக கேட்கிறார். உள்ளே நுழைந்து மகளை பார்க்கிறார்கள், மருமகன் எங்கே என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ கொஞ்சம் சங்கடப்பட்டு தன் மனைவி மீது கொஞ்சம் அபிப்பிராய வேதத்தோடு வெளியே சென்றுவிட்ட ஒரு சூழ்நிலையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தையாரிடத்திலே சொல்லி காட்டினார். சொன்ன மாத்திரத்தில் வீட்டுக்குள் நுழைந்த பெருமானார் அவர்கள் வெளியே செல்லுகிறார்கள். எங்கே போயிருக்கிறார்கள்? மஸ்ஜிது நபியினுடைய வளாகத்தில் வெறுமேனியோடு சாதாரணமாக தரையிலே படுத்திருக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சென்று தன்னுடைய மருமகனை பார்த்து, என்ன இங்கே படுத்திருக்கிறீர்கள், வாருங்கள் வீட்டுக்கு போவோம் என்று அழைக்கிறார். அழைப்பது ரசூலுல்லாஹ், மாமனார் தான் இருந்தாலும் நபிகளார் அழைத்து விட்டார்கள். தன்னுடைய மனைவி அவர்களுடைய மகளார் எனக்கு கருத்தொற்றுமை இல்லாத சில
விஷயங்கள் பேசப்பட்டன என்று கூட சொல்லுவதற்கு அவருக்கு முன்வரவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் எழுந்து வீட்டிற்கு அவர்களோடு உள்ளே செல்லுகிறார்கள். அவர்களுடைய முதுகில் சிறு சிறு மணல் துகள்கள் தரையில் இருந்தது, ஒட்டி இருந்தன என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அழைத்துக் கொண்டு சென்ற தன்னுடைய மருமகனத்தில் என்ன நடந்தது கேட்கவில்லை. ஏன் இப்படி வெளியே வந்து வருத்தத்தோடு படுத்திருக்கிறீர்கள் கேட்கவில்லை. எழுந்து நில்லுங்கள் என்றார்கள், எழுந்திருத்தார்கள். வாருங்கள் வீட்டுக்கு என்றார்கள், அழைத்து சென்றார்கள். வீட்டிலே விட்டார்கள். கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு சகஜமான சூழ்நிலை வந்தது, வெளியேறி விட்டார்கள். தன்னுடைய மகளிடத்திலும் கேட்கவில்லை என்ன நடந்தது என்று, தன்னுடைய மருமகனிடத்திலும் கேட்கவில்லை என்ன நடந்தது என்று. சகஜமான ஒரு சூழ்நிலையை மாத்திரம் உருவாக்கி வைத்து விட்டு சென்று விட்டார். அங்கே நடந்த நிகழ்வுகளிலே ஏற்பட்ட சிறு இடைவெளி மீண்டும் துடைக்கப்பட்டு அன்பு கலந்த அந்த நேசம் கணவன் மனைவி இடத்திலே உருவாகி தொடர்ந்தது. நாம் அப்படி இருப்போமா? வீட்டுக்கு சென்ற உடனேயே எங்கே மாப்பிள்ளை என்று கேட்டாலும் கூட அவர் வருத்தத்தோடு வெளியே போயிட்டாரு, கோபத்தோடு வெளியே போயிட்டார் என்று சொன்ன உடனே அடுத்த கேள்வி, என்ன நடந்தது, என்ன கோபம், நீ என்ன சொன்ன, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, அப்புறம் நீ என்ன சொன்ன, அதுக்கு என்ன சொன்னார் அவரு, அப்படியா தான் போகட்டும். அந்த ரோஷ உணர்வு பிள்ளையை பெற்ற பாசத்தினாலே அந்த பெண்ணினுடைய தந்தை வெளிக்காட்டுகிற போது கோபத்தோடு அல்லது வருத்தத்தோடு சென்ற கணவனுடைய தொடர்பில் ஏற்பட்ட சிறு இடைவெளி இன்னும் கொஞ்சம் அகலமாக போகிறது. தன்னுடைய தந்தை தனக்கு ஏற்ற வகையிலே சப்போர்ட்டாக வந்து விட்டார் என்கிற மன துணிவு அந்த பெண்ணுக்கு பிறக்கிறது. கருத்து வேறுபாட்டின் இடைவெளி அகலமாகிறது. அந்த மாப்பிள்ளை திரும்ப வீட்டுக்கு வருவதற்குரிய எத்தகைய முயற்சியும் செய்யப்படாமல் அந்த இடைவெளி அகலமாகிக் கொண்டே போகிறது. ஒரு கட்டத்தில் அந்த மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு வர முடியாது என்று அடம்பிடிக்கக்கூடிய நிலையும் வந்து விடுகிறது. பிரச்சனை முத்தி போய் விடுகிறது. பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய வழிவகை தெரியாமல் கடைசியில் அது எங்கு போய் நிற்கிறது என்று சொன்னால் விவாகரத்து என்கிற நிலை வரையிலும் போய்விடுகிறது. இது நம்முடைய சமூகத்தில் சர்வசாதாரணமாக நிலைகுலைந்து போன வழக்கமாக ஆகிவிட்டது. இதனால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் எப்படியெல்லாம் போகின்றன, எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகின்றன, அதை பற்றிய சிந்தனையை தொடக்கத்திலேயே நாம் செய்வது கிடையாது. மனிதனுக்கு மனிதன் ஏற்படக்கூடிய சிறு சிறு ஈகோயிசத்தின் காரணத்தினாலே அது வெளிப்பட்டு அந்த ரோஷத்தின் அடிப்படையிலே இடைவெளி அதிகமாகி போய் கடைசியில் விவகாரம் முற்றி போய் அது விவாகரத்து என்கிற நிலைக்கு போகிறது. அந்த நேரத்தில் இதற்கு அடிப்படை மூல காரணமாக இருந்தது எது என்று பார்த்தால் உப்பு சப்பு இல்லாத ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த சமூகத்தில் மிக அதிகமாக போன காரணத்தினால் தான் விவாகரத்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி எப்படி நடைமுறையில் இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எப்படி எண்ண வேண்டும், எப்படி தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்கிற சாதாரண சாமானிய சராசரி ஒழுக்கம் மார்க்கத்தில் எப்படி நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அதை நாம் நம்மில் எத்தனை பேர் பேணி வாழ்கிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்றை மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். எது எப்படியாக ஆனாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கணவனாக்கப்பட்ட பிறகு அந்த பெண் எவ்வளவு அறிவு கூர்மை உள்ள பெண்ணாக அல்லது எவ்வளவு மிகப்பெரிய பட்டதாரியாக அல்லது மிகப்பெரிய எல்லா வசதிகளும் கொண்டிருப்பவளாக எப்படி இருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்படாத பெண் என்னை சார்ந்தவள் அல்ல, அவள் ஒரு சிறந்த பெண்ணாக இருக்க முடியாது என்றார்கள் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற ஒடுக்க விழுமியங்கள் கொண்ட வாழ்க்கை தான் ஒரு பெண்ணுக்கு எல்லா நிலையிலும் மூல காரணமாக அமையும்.
அதே நேரத்தில் அந்த பெண்ணை, மனைவியாக வந்த பெண்ணை எப்படி நடத்துவது, அந்த பெண்ணுக்கு உரிய உரிமைகளை எப்படி கொடுப்பது, அந்த பெண்ணுக்கான காரியங்களை கடமை உணர்வோடு எப்படி செய்வது என்பதிலும் ஒவ்வொரு ஆணுக்கும் கவனம் தேவை என்பதனையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. பெருமானார் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிறப்பது என்பது ஒரு மகத்தான ஒன்று. ஆண் பிறந்ததை விட பெண் பிறப்பை பற்றி பெருமானார் அவர்கள் பல இடங்களிலே சிலாகித்து பேசிய பொன்மொழிகள் உண்டு. ஒரு இடத்தில் சொல்லுவார்கள், ஒருவருக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் சுவனத்தில் அவரும் நானும் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களையும் சேர்த்து காட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டாலே சுவனவதி. அப்படியானால் பெண்களை பெற்றெடுத்து விட்டதாலே சுவனவாளி ஆகிவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. பெருமானார் அவர்கள் அவ்வளவு ஆனந்தத்தோடு சொல்லுவதற்கு காரணம், பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய எல்லா ஒழுக்க நிலைப்பாட்டையும் ஆக்கி தர வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது, பெற்றோருக்கு இருக்கிறது. ஒரு பெண் ஈமான் கொண்டு தொழுது முறையாக நோன்பு வைத்து, ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைத்து, அடுத்து பெருமானார்கள் சொன்னார்கள், கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண்ணாக யார் வாழுகிறாரோ அந்த பெண் சுவனத்தின் எந்த வாயில் வழியாகவும் சென்று கொள்ளலாம். அவ்வளவு பெரிய உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது என்றார்கள். எவ்வளவு பெரிய மகத்தான காரியத்தை பெருமானார் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, குடும்ப வாழ்வியல் என்பது சாதாரணமானதல்ல. மிகுந்த உற்சாக பெருக்கோடு எதை எப்படி செய்வது என்றெல்லாம் புரியாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதும் நடப்பதும் குடும்ப வாழ்வியலுக்கு அழகல்ல. மிகுந்த நிதானத்தோடு பெரியவர்களிடம் சரியான ஆலோசனைகளை பெற்று எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும், பெண்ணுக்கு ஆணோ அல்லது ஆணுக்கு பெண்ணோ, ஒழுக்க நிலை மேம்பாட்டை கொஞ்சம் கூட தவறவிடாமல் கண்காணித்து பேணி பாதுகாத்து எல்லா நிலைகளிலும் நம்முடைய அணுகுமுறையை ஆக்கிக் கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு குடும்பம் ஆனந்தமாக இருக்க முடியும். சிறு சிறு விவகாரங்களை எடுத்துக்கொண்டு பிரச்சனையாக்கி, எத்தனையோ இடங்களில் கணவன் மனைவி நன்றாகத்தான் இருப்பார்கள். கணவனை பெற்றெடுத்த பெற்றோர்களும் பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்களும் அவரவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனஸ்தாபங்களின் காரணத்தினாலே, சின்ன சிறு விஷயங்களினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் பெரிதாக விஸ்வரூபம் எடுத்து அது மன ஒற்றுமையோடு ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மணமக்களையே பிரித்தாளக்கூடிய நிலையை கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னார். பிள்ளையை கட்டி கொடுக்கிற போது என் பிள்ளை கண்கலங்காமல் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் எண்ணுவது சகஜம். ஆனால் நடைமுறையில் எதை எண்ணி எத்தகைய வார்த்தை பிரயோகங்களை சொல்லி அந்த பெண்ணை கட்டி கொடுத்தார்களோ, கலங்காமல் நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணி கட்டி கொடுத்தார்களோ, அதற்கு நேர் மாறான நடைமுறையின் காரணத்தினாலே அந்த பெண் கண் கலங்கியே வாழக்கூடிய இருளிலேயே மூழ்கி கிடக்கிற சூழ்நிலைகளை பல குடும்பங்களில் உருவாக்கி இருப்பவர்கள் பெரியவர்கள். வேண்டும் என்று செய்கிறார்களா என்றால் இல்லை. வினையை புரியாமல், விடையை தெரியாமல், என்ன நடக்கும் என்பதனை பற்றிய புரிதலை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளாமல் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் உருவாக்குவதற்கே தன்னுடைய அணுகுமுறைகள் காரணமாகிவிட்டன என்பதனை எல்லாம் முடிந்த பிறகு நாம் அதனை புரிந்து என்ன பிரயோஜனம்? எனவேதான் வாழ்வியலில் மிக முக்கியமாக குடும்ப வாழ்வியல் என்பது இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அடிப்படை விஷயங்களை ஒழுங்குமுறையாக்கி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மகரமில்லாதவர்களோடு சர்வசாதாரணமாக பேசுவது இன்றைக்கு நடைமுறை வழக்கத்தில் மாடனாகி போய்விட்டது.
அது டெலிபோனாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, மின்னணு ஊடகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் பெருந்தன்மையோடு பேசவிட்டு பார்க்கக்கூடிய காலமாக இருக்கிறது இது. நான் பெண்களை மாத்திரம் சொல்லவில்லை, ஆண்களையும் சேர்த்த பெற்றோர்கள் என்று சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளை கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய பட்டதாரியாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய நண்பன் என்று வெளியில் சொல்லிக் கொள்ளவன் வீட்டுக்கு வருகிற போது என் மகளையே அழைத்து, இதோ என் மகள் பாருங்கள் என்று மூன்றாவது நபரிடத்திலே அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒழுக்கக்கேடான நடைமுறை இந்த சமூகத்தில் ஆழ்ந்து போய்விட்டதா இல்லையா? நம்முடைய பிள்ளையை சாதாரணமாக அறிமுகம் செய்து வைப்பதாக தந்தையார் சொல்லுகிற போது எடுத்த எடுப்பில் அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கிற போது மூன்றாம் அவருடைய எண்ணத்தில் என்ன ஓடுகிறது என்பதனை, எந்த ஷைத்தான் எப்படி வரிசை கட்டி நிற்கிறான் என்பதனை யார் தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு நாள் மாலை பொழுது பெருமானார் அவர்கள் காற்றோட்டமான அந்த சூழ்நிலையில, வீதியில் யாரும் புழக்கமில்லாத சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிற போது தன்னுடைய 2 மனைவிமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தெருக்கோடியின் நீண்ட தூரத்திலிருந்து ஒருவர் வருகிறார். பெருமானார் அவர்களுக்கு புரிந்து விட்டது அது யார் என்று. மனைவிமார்கள் பெருமானாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து 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 அந்த வீதியினுடைய ஓட்டத்தில் தெருமுனையிலிருந்து வந்து கிட்டத்தட்ட வீட்டை நெருங்கி விட்டார். பெருமானார் அவர்கள் பார்க்கிறார்கள், 2 மனைவிமார்களும் அப்படியே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனைவிமார்களுக்கு தெரிந்து விட்டது கிட்டே வந்த பிறகு அது யார் என்று. வந்தது ஒரு சகாபிதான், ஆனால் அவருக்கு கண் பார்வை தெரியாது. 2 மனைவிமார்களுக்கும் தெரியும் இவருக்கு கண் பார்வை தெரியாது என்று. அந்த காரணத்தினாலே அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த கனப்பொழுதில் கேட்கிறார்கள், இன்னார் வந்து விட்டாரே, வெட்கத்தோடு நீங்கள் உள்ளே சென்று விட வேண்டுமே, ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். மனைவிமார்கள் பதிலளிக்கிறார்கள், அவருக்கு கண் பார்வை தெரியாதல்லவா? சட்டன பெருமானார் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அவருக்கு உங்களை தெரியாது, சரி, உங்கள் இருவருக்கும் கண் பார்வை இருக்கிறது அல்லவா என்று கேட்கிறார்கள். உடனே எழுந்து இருவரும் வீட்டிற்கு உட்புறத்தில் சென்று விடுகிறார்கள். இது நடந்த நிகழ்வு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம். அதிலே ஆழ்ந்திருக்கக்கூடிய சத்தியம் என்ன என்பதனை ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் உணர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அல்மறையிலே சொல்லி காட்டுகிறானே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலைஹா. உங்களுடைய வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளில் நீங்கள் நுழையாதீர்கள். லா ததுகுலு கமாண்ட், ஆர்டர். அது நுழையாமல் இருப்பது நல்லது என்று சொல்லவில்லை. லா ததுகுலு, நுழையாதீர்கள் என்று அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். கடித்து விட்டு சொல்லுகிறான், எப்படி நுழையாதீர்கள்? நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களிடத்திலிருந்து பதில் சலாம் வந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்கிற வரையிலும் லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளில் நுழையாதீர்கள் என்றார். அருள்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிற ஒடுக்க விடுதியம் இது. பின்பற்றுகிறோமா? எத்தனை பேர் சர்வ சாதாரணமாக அனுமதிக்கிறோம் வீடுகளிலே? எத்தனையோ சம்பவங்களுக்கு பிறகு ஒரு தீய விளைவை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் நிகழ்ந்து விடுகிற அபாய சூழ்நிலையும் சந்திக்கிறோமே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சமூகத்தினுடைய சரியான நிலைப்பாட்டை பேணி வாழாமல், ஒழுக்கத்தை பேணாமல் இருக்கிற காரணத்தினாலே, அருள்மறை குர்ஆன் சொல்லி தந்த சாதாரண சராசரி வாழ்வியலை கூட பின்பற்றாமல், பெருமானார் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த நன்மதிப்பு மிக்க ஒழுக்க மேம்பாட்டுடைய வாழ்வியலை பற்றி கொஞ்சமும் மனதிலே நிறுத்தி அதன்படி வாழ்வதற்கு தயாராக இல்லாத நிலையில் இருக்கிற காரணத்தினால்தான்
அந்த சமூகம் நிலைகுலைந்து போகக்கூடிய சமூகமாக போகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும், நான் குறிப்பிட்ட இந்த ஊர் என்று சொல்லவில்லை, நாடு முழுவதும் பயணிக்கிறோம், இரத்த கண்ணீர் வருகிறது, இரத்த கண்ணீர் வருகிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சராசரி ஒழுக்கங்களை எல்லாம் இழந்து வாழ்கிறோம். ஹலால் ஹராமை பற்றி கொஞ்சம் கூட சிந்திப்பது கிடையாது. ஹராம் என்று சொல்லிவிட்டு நாம் சில விஷயங்களை எடுத்து வைத்தால் எங்களை போன்றவர்களை பார்த்து சொல்லுவார்கள், அரசியல்வாதிகள் அப்படித்தான் சொல்லுவார்கள், அரசியலில் எல்லாம் சகஜம் தான் என்று சொல்லுவார்கள். அரசியலில் எல்லாம் சகஜம் என்பது வழக்கமான சொல்லாடலாக இருக்கலாம். ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அந்த நல்ல சொல்லாடல் அல்ல. வக்ஃப் வாரிய தலைமை பொறுப்பை எடுத்த நாளிலிருந்து இதுவரையிலும் நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹ்வின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை பாதுகாப்பதிலும், அல்லாஹ்வுடைய இல்லங்கள் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய நடைமுறையிலும் ஒழுக்கத்தை இழந்து உலக ஆசாபாசத்திற்காகவும் அலங்கார வார்த்தைகளுக்காகவும் தன்னை விற்று ஒரு பைசா லஞ்ச லாவண்யம் என்று சம்பாதித்தாலும் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஹராமான வாழ்க்கை என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அப்படிப்பட்ட என்னையே பார்த்து அவதூறு சொல்லக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள் இப்படி எல்லாம் சொல்லுவது சரிதான், கேட்டிருக்கிறோம், எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கிறோம். லட்சம் லட்சமாக கோடி கோடியாக லஞ்சங்கள் வாங்கி பிழைத்திருப்பவர்கள் தானே இவர்கள் என்று நாக்குசாமல் நம்மவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய இழிவான நிலைக்கு நம் சமூகம் தள்ளப்பட்டிருப்பதுதான் வேதனை. நான் ஏதோ மேடைகளிலே தெருவீதிகளிலே நடக்கக்கூடிய மேடைகள் பேச்சுக்கள் என்றல்ல, அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய மஸ்ஜிதுகளுடைய உட்புறத்தில் ஹுத்பா இமாம் செய்யக்கூடிய ஹுத்பா மெம்பருக்கு பக்கத்தில் நின்று இறைவனுடைய பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களாக இருந்தாலும் மஸ்ஜிதுகளுடைய வருமானங்களாக இருந்தாலும் அந்த வருமானங்களை அந்த நிர்வாகங்களை பேணி காக்கக்கூடிய விவகாரங்களாக இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நான் ஒரு பைசா லஞ்சம் என்று வாங்கினாலும் அது ஹராம் ஹராம் என்று டிக்ளேர் செய்திருக்கிறேன். என்னை பார்த்து இன்னமும் குறைபாடு சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை பற்றி நான் அல்லாஹ்விடத்திலே விட்டுவிட்டேன். அது எத்தகைய தண்டனைக்குரியது என்பது ஒரு புறம், அதனையும் கேட்டு மீண்டும் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் எது உண்மை எது ஹக்கு என்பதை கூட பிரித்தறிந்து தெரியாத வேலைகளாக இருப்பவர்கள் தரக்கூடிய விமர்சனங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லட்டும் என்று அவர்களை அப்படியே விட்டுவிட்டேன். இது தொடர்கிறது. அதே நேரத்தில் அந்த பணியை ஆற்றுகிற போது வக்ஃப் வாரிய தலைவர் என்கின்ற பொறுப்பில் அந்த பணியை ஆற்றுகிற போது அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அருள்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத்த வ ஆத்தஸ் ஸகாத் வலம் யக்ஷ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறார். என்னுடைய மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்களுக்கு 5 தகுதிகள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் பேசாம விட்டுட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லல. அது அர்த்தம் அதுதான். அப்படி சொல்லுகிற போது ஈமான் கொண்டிருக்க வேண்டும், மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் கேட்பானே என்கிற அச்சப்பாடு இருக்க வேண்டும், நியமமாக தொழுகக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளில் இருந்து சக்காத்து கொடுப்பவராக இருக்க வேண்டும். சொல்லிவிட்டு 5வதாக சொல்லுகிறார், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும். இது யாருக்கு? ஒரு மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிர்வாகத்திற்கு மாத்திரமல்ல, எல்லா மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகத்தையும் சேர்ந்து கண்காணிக்கக்கூடிய வக்ஃப் வாரிய தலைவருக்கும் பொருந்தும், ஒரு மஸ்ஜிதுடைய ஒரு முத்தவல்லிக்கும் பொருந்தும். அதனால் தான் ஒவ்வொரு வாரிய கூட்டத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி இந்த வசனத்தை முன்மொழிந்து விட்டுத்தான் வாரிய கூட்டம் ஒவ்வொரு முறையும் தொடங்க வேண்டும் என்கின்ற நடைமுறையை உருவாக்கி வைத்தவன் நான்.
இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாரிய கூட்டத்திற்கு முன்பாக இந்த இறைவசனத்தை சொல்லுகிற வகையிலாவது இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு இறையச்சம் வர வேண்டும், அது நினைவூட்டப்பட வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு வாரிய கூட்டத்திற்கு முன்பாகவும் இது உச்சரிக்கப்பட வேண்டும் என்கின்ற நடைமுறையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது நான் பொறுப்பேற்ற பிறகு அதனை ஆக்கி வைத்திருக்கிறேன். வல்ல அல்லாஹ் அத்தகைய ஞானத்தை தந்த காரணத்தினாலே அந்த வழக்கத்தை உண்டாக்கி இருக்கிறோம். அதற்கு பிறகும் அவதூறு பிரச்சாரங்களா? அதற்கு பிறகும் இத்தகைய பொறாமை புறம் பேசுதல்களா? இத்தகைய கீழான விமர்சனங்களா? நான் அச்சப்படவில்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு அச்சப்படுகிறேன். வலம் யக்ஷ இல்லல்லாஹ் என்கிற அந்த அங்கத்தை மனதிலே ஆழ பதிய வைத்தவனாக சவால்களை சந்திக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இறைவனுக்கு மட்டும்தான் அஞ்ச வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நிலைத்து நிற்பதில் கடினம் வந்தால் துனியாவில் எந்த பதவியும் எந்த பரிசும் பெறுதல்ல ஒரு நல்ல முஸ்லிமுக்கு. அத்தோடு அதனை நிறுத்திக் கொள்கிறேன். முஸ்லிமாக வாழ்வது என்பது மனசாட்சியோடு நம்மை உரசி பார்த்து வாழ வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை பதறான வாழ்க்கையாக போய்விடும். நமக்கென்று முடிவு செய்யப்பட்ட நொடிப்பொழுது வந்துவிட்டால் எந்த நிலையிலும் அது பின்வாங்கப்பட மாட்டாது, தாமதப்படுத்த மாட்டாது. அல்வரை குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதக்குமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை அவனுடைய வழியில் அவனுடைய வழியில் அவனுக்கு பொருத்தமான வகையில் செலவு செய்யுங்கள். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு எந்த ரிஸ்கை எப்படி தந்திருக்கிறார், எந்த அளவில் தந்திருக்கிறார், அது அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்தந்த அளவில் தந்திருக்கிறார். மிம்மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு எந்த ரிஸ்கை எப்படி தந்திருக்கிறானோ அதை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உட்பட்ட வழியிலே செலவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணம் வருகிற போது فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ. இறைவா கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. உடனே நான் போய் என்கிட்ட இருக்கிறது எல்லாம் வாரி வழங்கி உன்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் நான் சேர்ந்து விடுகிறேன். அல்லாஹ் கொஞ்சம் பொறுத்துக்க. 70 வயது வரையிலும் வாழ்ந்திருப்பார், 80 வயது வரையிலும் வாழ்ந்திருப்பார். 81வது வயது தொடங்குகிற முதல் நாளில் அவனுடைய ரூஹ் வாங்கப்படுகிறது என்றால் 80 வயது கடந்திருக்கிறதே, 80 ஆண்டுகள் உன்னுடைய வாழ்நாளில் கடந்திருக்கிறதே. அதையெல்லாம் இத்தனை மீலாது விழாக்களில் சொல்லி, இத்தனை உலமாக்கள் சொல்லி, இத்தனை நசீகத்துகள் வழங்கி, இத்தகைய எச்சரிக்கைகள் எல்லாம் கொடுத்த பிறகும் கூட நீ உன்னை மாற்றிக்கொள்ளாமல் மரணம் என்று விதிக்கப்பட்ட அந்த நொடி பொழுது 81வது வயதின் முதல் நாளில் காலையில் வருகிறது 7 மணிக்கு என்று சொன்னால், இறைவா கொஞ்சம் பொறுத்துக்கு என்ன விட்டு நான் போய் எல்லாத்தையும் இருக்கிறதையெல்லாம் எடுத்து தான தர்மம் பண்ணி அள்ளி ஏழைகளுக்கு வாரி வழங்கிட்டு ஒண்ணு என் கையில இல்லைங்கிற அளவுக்கு நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ந்து நான் வந்து விடுகிறேன். அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்று கேட்பான் மனிதன். அல்மறை குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. உங்களுக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. வலை யுஅখিরல்லாஹ், அல்லாஹ் தாமதப்படுத்தவே மாட்டான். காசு பணம் சம்பாதித்து லஞ்ச லாவண்யங்களில் ஊறி போய் ஹராம் ஹலால் எது என்கிற பிரிவுகளை எல்லாம் கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல், அல்லாஹ்விற்கு கொஞ்சம் கூட அச்சப்படாமல், இது நியாயமானதா இல்லையா, ஹலாலா ஹராமா என்கிற கேள்விக்கெல்லாம் இடமில்லாமல், இது யாருடைய ஹக்கு, நமக்குரியதா மற்றவர்களுக்குரியதா, என்னுடைய சொந்த பிள்ளைகளுக்குரியதா அல்லது மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்குரியதா என்று கூட பார்க்காமல், ஒரே தாய் வயிற்றில் ஒரு கர்ப்பப்பையில் பிறந்த சகோதரர்கள் இருவர் ஒரு ஜான் நிலத்திற்காக
நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளில் ஆண்டாண்டு காலமாக ஏறி இறங்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்வதை பற்றி கவலைப்படாமல் வாழ்நாளை எல்லாம் பதறாக கழித்துவிட்டு கடைசியில் ஒன்றுமில்லாதவனாக மடிந்து போய் மாய்ந்து போற நேரத்தில் இறைவா என்னை கொஞ்சம் விடு, உன் வழியில் போய் எல்லாவற்றையும் செய்துவிட்டு வருகிறேன் என்றால் அல்லாஹ் விடுவேனா? விடுவானா? வலைவாஹில் அல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு ஸபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். யாருக்கும் தெரியவில்லை, புரியாது என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள். நீங்கள் வழக்கறிஞராக இருக்கலாம், பல வழக்குகளை சந்தித்த அனுபவம் இருக்கலாம், உங்களிடத்திலே மிகப்பெரிய திறமையும் ஆற்றலும் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் யார் என்பதனை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், எச்சரிக்கை என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையை சொல்லி காட்டுகிறானே. எத்தனை பேர் அதனை நாம் உள்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிடைத்த மாத்திரத்தில் அப்படியே லாபகமாக அள்ளிக்கொள்வது எப்படி? இவனிடத்திலே பங்காளியிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்வது எப்படி? அவனிடத்திலிருந்து வாங்கிய இந்த பணத்தை அவன் எப்படி திரும்ப நம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வான் பார்ப்போம் என்று சவால் விட்டு வாழுகிற வாழ்வியலை எத்தனை பேர் சர்வ சாதாரண சராசரி வாழ்வியலாக எடுத்து வாழுகிறோம்? லட்சம் லட்சமாக சம்பாதித்து கோடி கோடியாக நாம் நம்முடைய வருமானத்தை பெருக்கி பெரிய பங்களாக்களும் பெரிய சொத்துக்களும் வாங்கி வைத்து விட்டதனாலே என்ன நிலை வந்து விட போகிறது? அது ஹலால் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து அப்பாற்பட்டு ஹராம் என்கிற நிலைப்பாட்டிலே நீங்கள் சேர்த்து விட்ட பிறகு மரணம் எந்த நொடியிலும் வரலாம். வந்துவிட்ட பிறகு நீங்கள் சேர்த்து வைத்த எத்தனை ஏக்கர் பூமியாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பயன்படாது. பொது கபர்ஸ்தானில் 6 அடி கூடி தோண்டப்பட்டு மல்லு துணியால் உங்களை மல்லு கட்டி இழுத்து கட்டி போட்டு உள்ளே வைத்து மண்ணை மூடுகிற காட்சியை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோமே, அச்சம் வரவில்லையா என்று நம்முடைய மனசாட்சி கேட்க தூண்டுகிற நிகழ்வுகளாகத்தான் நபி பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை பற்றி எடுத்துச் சொல்லுகிற கூட்டங்களாக இது இருக்க வேண்டும். வெறுமனே கேட்டுவிட்டு செல்லுகிற கூட்டங்கள் அல்ல. ஒருவேளை இது போன்ற நிகழ்வுகளுக்கு வராமல் இருந்து விட்டாலும் கூட, அல்லது இது போன்ற நற்செய்திகளை நம்முடைய காதுகளில் ஒலிக்க செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்லை. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அதன்படி நான் நடக்க மாட்டேன் என்கிற நிலைக்கு நம்மை ஆளாக்கிவிட்டால் நம்மை போல ஒரு துர்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? நம்மை போல ஒரு பாவி யார் இருக்க முடியும்? அல்லாஹ் அவனுடைய குர்ஆனில் அவனுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். தவறு செய்கிறீர்களா? சரி, இதுவரையிலும் செய்திருக்கிறீர்கள், திருத்திக் கொள்ளுங்கள், மாற்றத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை இறைவன் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நீங்கள் உங்களை நேர்வழியில் ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால், உங்களை என்றால் அன்ஃபுஸிஹிம், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஒழுக்கத்திற்கு புறம்பாக வாடுகிறோமா? மார்க்கத்தை மறந்து வாடுகிறோமா? பெருமானார் சொல்லி காட்டிய வழிமுறைகள் அன்றாடம் சிறு சிறு விஷயங்களில் கூட, சராசரி விஷயங்களில் கூட பின்பற்றப்படாமல் வாடுகிறோமா? பெற்றோர்களை புறந்தள்ளி வாடுகிறோமா? கணவனுக்கு செய்யக்கூடிய கண்ணியத்தை செய்யாமல் ஒரு மனைவி வாழுகிறோமா? மனைவிக்கு தரப்பட வேண்டிய எல்லா உரிமைகளையும் தராமல் நாம் வாழுகிறோமா என்கிற கணவனின் நிலைப்பாடு என்று ஒவ்வொரு நிலையிலும் சிந்தித்து வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மிகப்பெரிய ஆய்வுக்குள்ளே போக வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. சாதாரணமாக நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடிய பக்குவம், அந்த அளவீடு, அத்தகைய ஒரு தராசு நம்முடைய மனநிலையில் என்றைக்கும் தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நண்பரை டீ குடித்து விட்டு போகலாம் என்று அழைக்கிறேன். இது என்னுடைய நடைமுறையிலே நடந்த ஒரு நிகழ்வு. என்னோடு ஒரு 5-6 நண்பர்கள் டீ கடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள், நானும் அமர்ந்திருக்கிறேன். ஒரு நண்பர் நல்ல ஒழுக்க சீலர், தக்குவா நிறைந்தவர், நம்மோடு மிக முகப்பத்தாக நேசம் வைத்து பழகக்கூடியவர். அந்த டீ கடையை கிராஸ் செய்து நடக்கிறார்.
அவரை பார்த்த மாத்திரத்தில் நான் எழுந்து நின்று அவருக்கு சலாம் சொல்லிவிட்டு, அண்ணன் டீ சாப்பிட்டு போலாம் வாங்க என்று அழைக்கிறேன். முதலில் தடுமாறி வேண்டாம் என்றவர் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அழைத்த போது வந்துவிட்டார். உட்காருவதற்கு ஒரு ஸ்டூலை எடுத்து போடுகிறேன். அவர் புரிந்து கொண்டார், என்னோடு இன்னொரு 5-6 நண்பர்கள் உட்கார்ந்திருக்கிறார் என்று. என்னுடைய அருகில், எனக்கு அருகில் அந்த ஸ்டூலை இழுத்து போட்டு உட்காருங்கள் அண்ணேன் என்கிறேன். உட்கார்ந்தவர் என் காதுகளில் வந்து மெல்ல கேட்கிறார், குடிக்க போகிற இந்த தேநீருக்கு, இந்த டீக்கு நீங்கள் தானே காசு கொடுப்பீர்கள்? ஏன் கேட்கிறார் தெரியுமா? ஒருவேளை என்னோடு இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களில் யாராவது கொடுத்து அந்த பணம் ஹலாலாக ஈட்டப்படாத பணமாக இருந்தால், ஹராமான பணத்தில் வாங்கப்பட்ட டீயை நான் குடித்தேன் என்கிற குற்ற உணர்வு எனக்கு வந்துவிடக் கூடாது என்று அச்சப்படக்கூடிய தக்குவாவை ஒரு மனிதன் பெற்றிருக்கிறார் என்று சொன்னார்.